தமிழகத்தில் அரசியல்வாதிகளுக்கே பாதுகாப்பு இல்லை என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறினார். ஏன்ட கூட எங்கள் பொதுச் செயலாளர் கேட்டார், என்னங்க அமைச்சர் நீங்கள் மாதிரி அவர் கடைசியாக பேசும்போது கூட கேட்டார், 8000 கோடிக்கு மேலே நிதி வாங்கிட்டு போனீங்க, அந்த மதுரை மக்கள் ஓட்டு போடலையேன்னு. அதை கூட எல்லோரும் கடைசியில் நாங்கள் சொல்லி எங்கள்கிட்ட கடைசியில் பேசுனதுனால அவருக்கு சொல்ல முடியல. அது குறிப்பிட்ட மதுரை என்பது அதிமுக கோட்டை, அது எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் எதுவாக இருந்தாலும் மதுரை தான் முன்மாதிரியாக இருக்கிறது. எந்த ஆர்ப்பாட்டத்திலையும் குறைவில்லை. நம்ம முதலமைச்சர் வரும்போது ஓட்டு கேட்டதுலேயும் அவர் வந்ததுலேயும் பிரச்சாரத்திலையும் குறைவின்றி மக்கள் அதிகமாகவே இருந்தார்கள். சிறப்பான வரவேற்பு கொடுத்தோம். நாடாளுமன்ற தேர்தலில் எங்கே போனாலும் மக்கள் உங்களுக்கு தான் ஓட்டுனாங்க. நாங்களும் என்ன பண்ணுறது, என்னப்பா பண்ணுறது ஜெகன், நாங்கள் அதிமுக கோட்டை, நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. அது நாங்கள் என்ன நினச்சோன்னா நமக்கு ஓட்டு போடுறார். நாங்கள் எங்கள் வேட்பாளரை நாங்கள் வானலாவாக புகழ்ந்தோம். மக்களின் மருத்துவர், ஏழை மருத்துவர், நீ போய் ஊசி போட்டுக்கலாம், வலிக்காமல் ஊசி போட்டுக்கலாம், அவர் கூட பேசினார். இப்படி சொல்லி ஓட்டு போடலை. அவங்க என்ன நினச்சாங்க, நாடாளுமன்றத்துக்கு ஒரு பார்வை அப்படின்ற அடிப்படையில் இந்தியா கூட்டணியை சிறுபான்மையினை ஆதரித்தாங்க. சில சமூகம் பாரத பிரதமர் ஆதரித்தாங்க. இந்த வகையில் நாங்கள் அடிபட்டுவிட்டோம். ஆனால் வருகிற சட்டமன்ற தேர்தலில் முழுக்க தமிழகத்தில் இருக்கிற இந்த அநியாய ஆட்சி, அட்டுழிய ஆட்சி, கேலிக்குரிய ஆட்சி, தொடர்ந்து மக்களுக்கு வரி மேல் வரி விதித்து கொண்டிருக்க இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த மக்கள் தயாராக இருக்கிறார்கள். எனவே வருகிற 26இல் முதலமைச்சராக நான் எடப்பாடியார் உறுதியாக மக்களை ஏகபித்த ஆதரவோடு வெற்றி பெறுவார் என்பது இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். ஒன்றிணைக்கிறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்குன்றாங்க, மறைமுகமா நடந்துட்டு இருக்கு. நீங்க கேட்கிற கேள்விக்கு வெயிட் அண்ட் சி. எங்க பொதுச் செயலாளர் போல ஒரு சாணக்கியத்தனமானவர், அதே நீங்க அதெல்லாம் எடுக்கக்கூடாது. யானைக்கும் அடிசரக்கும். இது இந்த தேர்தல் அளவுகோல் அல்ல. இது நாடாளுமன்ற தேர்தல். எங்கள் புரட்சி தலைவரும் தோற்றிருக்கிறாரு, எங்கள் அம்மாவும் தோற்றிருக்காங்க, சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதனால் நாடாளுமன்ற தேர்தல் என்பது வேறு. இடைத்தேர்தலில் எத்தனையோ தேர்தலில் திமுக டெபாசிட்டெல்லாம் இழந்திருக்கு. அதனால் அதையெல்லாம் வைத்து நீங்கள் யாரிடம் சொல்லக்கூடாது. எனவே கால சூழ்நிலை மாறும்.